ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனிங்க. ஸோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜியும் வந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் சில டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எவர் கிரீன்னு சொல்லுவாங்க, படிச்சா வாழ்க்கை ஃபுல்லா செட்டில் ஆன மாதிரிங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுல ரெண்டு மேஜரான டெக்னாலஜி தான். ஒன்று dotnetனு சொல்ற C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்க, இன்னொன்று ஜாவாங்க. இது ரெண்டுமே 20 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ஃபேமஸுங்க. அட இன்னைக்கும் இதாங்க ஃபேமஸா இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டை டாமினேட் பண்ற டெக்னாலஜிஸ் தான் இது ரெண்டுமேங்க. ஸோ எப்படி சார் டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கே சார்னா, ஆல்ரெடி கோடிக்கணக்கான ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை லைக் ரன் பண்ணணும் இல்லையா, மெயின்டெனன்ஸ்ன்ற பேர்ல, அதுக்கு நமக்கு டெக்னாலஜி தேவைப்படுங்க. அதுக்கு தான் நம்முடைய .NET ஜாவாலாம் ஆள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு உங்க ப்ரொஃபைல் இதை பில்ட் பண்ணுங்க, செம வேல்யூ இருக்குங்க. சரி, ஓகே சார், இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் நீங்க கேட்பீங்க, அதை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு ரியல் டைமா யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஒரு கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தரக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு விஷயம் தான் சாஃப்ட்வேர். அதாவது நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேங்க, அங்க ஒரு பில்லு போற ஒரு ப்ராஜெக்ட் வேணும், அதுதான் சாஃப்ட்வேருங்க. காலேஜுக்கு போறேன், அட்மிஷன் போடுறோம், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுங்க. சார் அதுக்கு ஃபீஸ் பே பண்றேன் சார், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். இந்த சாஃப்ட்வேர் தயாரிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸை உருவாக்குனாங்க. அந்த டெக்னாலஜில மேஜரான டெக்னாலஜி தான் .NET அப்படின்ற மைக்ரோசாஃப்டோட டெக்னாலஜி. அதுல லாங்குவேஜ் தான் C#ங்க. இங்க ஜாவான்ற சன் கார்பரேஷன், இப்ப ஆரக்கிள் கார்பரேஷனோட ஒரு டெக்னாலஜிங்க. ஸோ நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது இந்த .NET யூஸ் பண்ற கம்பெனிஸோடைய லிஸ்ட் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஜாவா யூஸ் பண்ற கம்பெனிஸை காமிச்சிருக்கேங்க. ஓகேவா, ரெண்டுமே நெக் டு நெக்னு சொல்லுவாங்க, செம்ம ஃபேமஸுங்க, மார்க்கெட்ல டாமினேட்டிங்னு சொல்லலாங்க. சரிங்க சார், அதெல்லாம் ஓகே சார், என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க ப்ரோக்ராம் இருக்கும். ரெண்டுமே ஒரு கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள தான் ப்ரோக்ராமை எழுதுவாங்க. ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள தான் கோடிங் எழுதுவாங்க. பாருங்களேன், int a is equal to 10, b is equal to 2, c is equal to a into b அப்படின்னும் போது 20 வருது. 10 into 2 20 வருதுங்க. அதை பிரிண்ட் பண்றாங்க. இப்ப நான் காமிச்சிருக்கிறது ஜாவாவுடைய கோடுங்க. ஸோ இதுல எல்லா லைனும் சேம் தான். அந்த ஒரு லைன் system.out.println இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு லைனை மட்டும் மாத்தினா அது .NET மாறிடும். அடப்பாவிகளா, ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா, இந்த கோடு எல்லாமே கிளாஸுக்குள்ள எழுதுறது தொட்டு இது பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. மற்றபடி ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த கோடு வேலை செய்யும். சரி, நாம இந்த ரெண்டு லாங்குவேஜுக்கு இருக்க டிஃபரன்ஸை பார்க்கலாம். .NET C#க்கும் ஜாவாவுடைய ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாவாவை ஜனவரி 1996 கண்டுபிடிச்சாங்க. யாரு? சன் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி. .NET பாத்தீங்கன்னா 2001 தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய வெர்ஷன் வந்தாலும் அபிஷியலா லான்ச் பண்ணது 2001 தான். ஜாவா 5 வருஷம் கழிச்சு தான் .NET வந்துச்சுங்க, அதாவது C# வந்துச்சுங்க. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்ற ஒரு பர்சன் தான் ஜாவாவை கண்டுபிடிச்சாருங்க. ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா ஆண்டர்ஸ் ஹெசல்பர்க் அப்படின்ற ஒரு மைக்ரோசாஃப்டை சேர்ந்தவருங்க. இவங்க ஆரக்கிள் கார்பரேஷன் இல்ல சன் கார்பரேஷன், இவங்க லைக் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் கண்டுபிடிச்சாங்க. சரி, ஓகே, அடுத்து லைக் கோடிங் எப்படி சார் வேலை செய்யணும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஜாவாவோட சோர்ஸ் கோட் இருக்கு இல்லையா, அது பைட் கோடா கன்வெர்ட் ஆகி அது கிளாஸா மாறும். கம்பைல் ஆகி அது ஜார் ஃபைலா மாறி ரன் ஆகும். அதுவே இங்க C# பொறுத்த வரைக்கும் ஸோ லைக் காமன் இன்டர்மீடியட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இங்க பைட் கோட கம்பைல் ஆகி இன்டர்மீடியட் லாங்குவேஜ்னுவாங்க. இது மாடியூல் ஃபைலா இருந்து அது .dll-ஆவோ exe-ஆவோ ரன் ஆகும். இதுவும் exe-ஆ மாறும், இதுவும் exe-ஆ மாறும். இதுல கிளாஸ் ஃபைலுங்க, இதுல மாடியூல் ஃபைல்னு சொல்லுவாங்க. இதுல ஜார் ஃபைல்னு சொல்லுவாங்க. லைப்ரரியா மாறுறத ஜார் ஃபைல்னுவாங்க, இல்ல exe-ன்னு சொல்லுவாங்க. இங்க DLL இல்ல exe-ன்னு சொல்லுவாங்க. ஸோ கோடிங்
கம்பைல் ஆகிறது அவுட்புட் எடுக்கிறது எல்லாமே ஓரளவு சிமிலரா தான் இருக்குங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. பேரு மட்டும் தான் மாறுங்க. பட் ஆனா ஒரு கோடு கம்பைல் ஆச்சுன்னா வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜா மாறி வேற ஒரு ஃபார்மட்ல மாறி அது நமக்கு யூஸ் ஆகிற ஃபார்மட்னா மாறும். ஓகேவா? நமக்கு யூஸ் ஆகிற ஃபார்மட்டா மாறுங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய கோட் ஆர்கிடெக்சர் இருக்குங்க. ஓகேவா? சரி, ஜாவாவோட கம்பைலர் எப்படி வேலை செய்யுன்னு பார்க்கலாம். ஒரு டெவலப்பர் கோட் எழுதுறாரு. கோட் எழுதுனா அந்த ப்ரோக்ராம் வந்து .java அப்படின்னு சேவ் ஆகும். கம்பைல் ஆன உடனே ஜாவா கம்பைலர் மூலமா நான் சொன்ன இல்லையா பைட் கோடு, ஸோ ஜென்ரேட் ஆகிறது 0s and 1s பைட் கோடா மாறும். இது வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகி உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எக்ஸிக்யூட் ஆகும். நான் சொன்ன இல்லையா ஜார் ஃபைல்னு இல்லை EXE ஃபைல்னு அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தன் கோடு எழுதுனா கோடு வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச 0s and 1s கன்வெர்ட் ஆயிட்டு அது வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் மூலமா கம்ப்யூட்டர்ல ரன் ஆகும். இதுதான் ஜாவாங்க. .net எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இதே தாங்க. இதே மாதிரிதான் கம்பைல் ஆகி 0s and 1s கன்வெர்ட் ஆகி இவனோட ஜாவா .netோட என்விரான்மெண்ட்ல கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ரன் பண்ணுவான். பார்க்கலாமா? இங்க C# ஒரு டெவலப்பர் ரைட் பண்றாருங்க. இங்க .javaக்கு பதிலா .c#ங்க CS-ங்க. கம்பைல் ஆகுதுங்க, 0s and 1s கன்வெர்ட் ஆகுதுங்க. இங்க CLR, இங்க அங்க ஜாவா விர்ச்சுவல் மிஷினா இருந்தது, இங்க CLR இருக்குங்க. உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளுங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருதுங்க. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸா இல்ல. அவன் வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் சொல்றான், இவன் காமன் லாங்குவேஜ் ரன் டைம்னு சொல்றான். அதுதான் வித்தியாசங்க. சரி, ஓகே. ஜாவா கோட் எப்படி சார் வேலை செய்யுதுன்னா எல்லாமே வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள தான் நாம ப்ரோக்ராமை எழுதணும். ஸோ ஒரு வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இன்ட் ஏன்னு மெமரியில 10ன்னு விழுந்துருச்சுங்க. B is equal to 2ன்னு ஒன்று மெமரியில B is equal to 2ன்னு விழுந்துருச்சுங்க. இன்ட் C is equal to A into Bன்னு ஒன்று 20ன்னு விழுந்துருச்சுங்க. இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம். அந்த ரிசல்ட் இஸ் C என்னது 20. பக்காவா ஒர்க் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகுதுங்க. இந்த மாதிரி தான் ஜாவாவுடைய கோட் வேலை செய்யும். சார் ஓகே சார், அப்படின்னா .net கோட் எப்படி சார் வேலை செய்யும்? C# கோட் அப்படின்னு பார்க்கலாமா? C# கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடக்கடவுளே அதே ப்ரோக்ராமா? அதே ப்ரோக்ராம் தாங்க இருக்கு. ஒரு கிளாஸுங்க, பப்ளிக் மெயின் ஃபங்க்ஷன்ஸுங்க. இன்ட் A is equal to 10ங்க, மெமரியில் A is equal to 10ன்னு வந்துருச்சுங்க. B is equal to 2ங்க, B is equal to 2 வந்துருச்சுங்க. C is equal to 10 into 2ன்னும் போது மெமரியில் 20ன்னு கால்குலேட் ஆயிடுச்சுங்க. அங்க system.out.println அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்க console.writeline சொல்றோம். அட கடவுளே, ஒரே ஒரு லைன் மட்டும் தாங்க வித்தியாசம். ரெண்டும் ஒன்னே தாங்க. அதுதாங்க இருக்கிற டிஃபரன்ஸுங்க. சரி, ஓகே. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? அதே கோடு தாங்க. கிளாஸ், ப்ரோக்ராம், மெயின் ஃபங்க்ஷன், கோடிங்லாம் ஒன்னே தான். இந்த ஒரு இடம் மட்டும் தான் மாறுது. அடா பாவிகளா, இவ்வளவுதான் வித்தியாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவுதாங்க வித்தியாசம். எந்த டிஃபரன்ஸுமே இருக்காதுங்க. ஓகேவா? ஸோ .netஓ ஜாவாவோ ஈஸியா நீங்க கத்துக்க முடியும். இது தெரிஞ்சவன் அந்த கோட் அடிக்கிறதோ, அது தெரிஞ்சவன் இந்த கோட் அடிக்கிறதோ ரொம்ப ஈஸிங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? நம்ம தான் சும்மா வந்து வெவ்வேறுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப பேசிக்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்குங்க. ரொம்ப டிஃபரன்ஸா இருக்காதுங்க. பாருங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி அவுட்புட் தான் வருது. அட கடவுளே, ரெண்டுத்துக்கும் ஒரே அவுட்புட் தாங்க வருது. லைன் மட்டும் தாங்க மாறுதுங்க, சின்டாக்ஸ் மாறுதுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். இதுதாங்க டிஃபரன்ஸுங்க. சரி, ஓகே. வேற என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்குன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ரன் இன் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க. எல்லா ஓஎஸ்லையும் வேலை செய்யும். அதுவே வந்து .net ஃப்ரேம்வொர்க் இருக்கிற C# பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ்ல மட்டும் தான் வேலை செய்யும். ஆனா இப்ப .net கோர்னு ஒன்று வந்திருக்குங்க. அது வந்து எல்லா ஓஎஸ்லையும் கம்பேட்டபிள் ஆகிற மாதிரி .netம் வந்துட்டு இருக்கு. இப்ப பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜாவா, C# ரெண்டுமே எனி பிளாட்ஃபார்ம் ரன் ஆகுங்க. அதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க இப்போ. ஓகே. ஆனா .net ஃப்ரேம்வொர்க் விண்டோஸ்ல தான் வேலை செய்யும். .net கோர் எனி ஓஎஸ்ல வேலை செய்யுங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டூல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ், இன்டெலிஜேங்க இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே விஷுவல் ஸ்டுடியோ, மோனோ டெவலப் அந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இருக்கிற டிஃபரன்ஸுங்க. அடுத்து வேற என்ன டிஃபரன்ஸ்? லைப்ரரிஸுங்க. லைப்ரரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இவன் வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷினுங்க. ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ன்ற JDK யூஸ் பண்ணுவோம். இவன் .net ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணுவான். இவனோட லைப்ரரி பேர் .net ஃப்ரேம்வொர்க்குங்க. இவனோட லைப்ரரி பேர் ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. வேற என்ன சார் டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன்ஸுங்க. ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கமாண்ட் பேஸ்டு அப்ளிகேஷன் இருக்கு, கன்சோல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ற அப்ளிகேஷன் வந்து கோர் ஜாவா அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இங்க அது பேர் கன்சோல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க .netல. இங்க வந்து விண்டோஸ் பேஸ்ட் வந்து ஜாவா ஸ்விங், ஆப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க விண்டோஸ் பேஸ்ட் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க.
இங்க வெப் பேஸ் வந்து JSP ஜாவா சர்வ்லெட் பேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்ல தயாரிச்சுங்க ஜாவாலனா அது வெப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? வெப் பேஸ்டுங்க JSPன்னு சொல்லுவாங்க. இங்க வெப் பேஸ்ட ASP.NETனு சொல்லுவாங்க. ஆக்டிவ் சர்வர் பேஸ் .NETனு சொல்லுவாங்க. ஃப்ரேம் ஒர்க்குங்க லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணி நான் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து ஸ்ப்ரிங் பூட்னு சொல்லுவாங்க. இங்க MVC வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் வகைகள். அதாவது நான் வந்து ஒரு கடைக்கு ஒரு பில்லு போற ப்ராஜெக்ட் பண்றேன்னா அது பேர் ஜாவா ஸ்விங்கு, இங்க விண்டோஸ் அப்ளிகேஷன். ஒரு கடைக்கே வெப்சைட் தயாரிக்கிறேன்னா அது JSP ASP.NETங்க. அதே ஃப்ரேம் ஒர்க் மூலமா பண்ணா MVC வெப்னு சொல்லுவாங்க. இதுதாங்க மேஜரான ஓரளவு உங்களுக்கு டிஃபரன்ஸா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஸோ இந்த டயர்ட்னஸ்ல தான் உங்களுக்கு நான் இந்த செஷன் கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் ஆகுது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட்டுங்க. என்கிட்ட படிக்கணும், கோர்ஸ் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ண தயார் இருக்கேன். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் மாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாங்கர் விக்கி டெக்கி அண்ட் காஷியன்.